இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லஞ்சுக்கு மீட்டிங் போகணும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஓ சாரி ஐ எம் ரியலி சாரி. ஆக்சுவலி நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன். பாரதி சாப்பாடை மறந்து வச்சிட்டாங்கன்ட்டு பாட்டி கொண்டு வந்தாங்க. அதை நான் சாப்பிட ஆரம்பிச்சோன்னா எல்லாமே மறந்துட்டேன் மித்ரா. ஆதி, ஒரு கம்பெனியோட எம்டி மாதிரியா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இது என்ன மித்ரா வம்பா போச்சு? கம்பெனி எம்டின்னு பசிக்க கூடாதா, இல்லை பிடிச்சதை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சட்டம் ஏதாவது இருக்கா? எல்லா மனுஷனும் சம்பாதிக்கிறதே சாப்பாட்டுக்காக தானே. எனக்கும் அப்படித்தான். சாப்பாட்டுக்கு முன்னாடி எதை பற்றியும் யோசிக்க கூடாது மித்ரா. நீயும் வா, வந்து உட்காந்து அவுச் 5 minutes முன்னாடி வந்திருந்தா சாப்பிட்டுருக்கலாம். சாரி. ஆதி, அப்படி கேன்சல் பண்ணலாம் முடியாது. அவங்க அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ சாரி மித்ரா. இப்போ நான் அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு கண்டிப்பாக இங்கேருந்து நகர முடியாது. ப்ளீஸ் மித்ரா, நீயே கிளம்பி போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடு. அவங்கள இன்னொரு நாள் நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லு. ஓகே. பாரதி, இதுக்கு மேலே என்னால் ஆஃபீஸில் எந்த வேலையும் பார்க்க முடியாது பாரதி. அப்படியே ரிலாக்ஸ்டா ஒரு குட்டி தூக்கம் போட போறேன். ப்ளீஸ் என்னை எந்த வேலையும் சொல்லாதீங்க. எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னைக்கு என்னோட டே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதை எதுக்கு தம்பி இவகிட்ட சொல்லிக்கிட்டு? இது உங்க கம்பெனி, நீங்க தான் முதலாளி. நீங்க தூங்கணும்னா தூங்கலாம், எந்திரிச்சு ஓடணும்னா ஓடலாம். உங்களை யாரு கேட்க முடியும்? என்ன பாரதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? பாட்டி, நீங்க எப்பவுமே கரெக்டா தான் பேசுறீங்க. சூப்பர் பாட்டி. இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எதுக்கிட்ட தம்பி? இது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நாம அவசரப்பட்டா எல்லா காரியமும் கெட்டுரும். உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. உனக்கு தான்க்கா புரியல. இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ இப்படியே இருக்க போறேன்னு எனக்கு தெரியலக்கா. மித்ராவை பார்த்து பயப்படுறியா? இது பயம் இல்ல மனோ, விவேகம். நாம எடுக்கிற முடிவு நமக்கு பிரச்சனையா மாறிடக்கூடாது. மித்ராவை பத்தி தெரிஞ்சும் நீ அவசரப்படுறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதை பத்தியும் யோசிக்காம ஒரு கல்யாண மண்டபத்துல நடக்கிற ஃபங்க்ஷன்ல என்னை கொல்றதுக்கு பாம்பு வச்சிருக்கானா? அவ எவ்வளவு மோசமானவளா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாரு. அவகிட்ட நாம மோத போற மனோ. மித்ரா கிட்ட இருக்கிற பணமும் ஆள் பலமும் நம்ம கிட்ட இல்ல. ரொம்ப பொறுமையாதான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் அச்சு பிசுகுனாலும் நஷ்டம் நமக்கு தான். எந்த நிமிஷமும் நிஷாவும் மித்ராவும் உன்னை கண் கொத்தி பாம்பு மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் எது வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அபியோட லைஃப் இதுல இருக்கு. நாம ஏதாவது பண்ண போய் அது அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு பிரச்சனையா மாறிடக்கூடாது. அக்கா, எனக்கு உன்னோட வாழ்க்கை முக்கியம்க்கா. மத்தத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கணும். மித்ராவை ஆதி மாமா வாழ்க்கையை விட்டு துரத்தணும். அவ பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கணும். நீ சொல்ற விஷயம் எல்லாம் எனக்கு புரியாம இல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், பொறுமையா இரு. நாம அவசரப்பட்டு ஏதாவது பண்ண போய் அது உன் மாமாவுக்கு பிரச்சனையா ஆயிடக்கூடாது. ஐயோ அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே சொல்லிட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. பொறுமையா இருந்த வரைக்கும் போதும். உனக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? நான் சொல்றேன், என்ன நம்பு. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். உன்னை நம்பலாமாக்கா? என்ன கேள்வி இது? முழுசா நம்பலாம். சரிக்கா, இப்ப நான் சொல்றத நீ கேட்டுக்கோ. அப்படி உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாம போச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்க்கா. பாரதி, தமிழையும் ஆதியும் படுக்க சொல்லு. நேரமாச்சுல்ல. நான் சொன்னா காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க. காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல. 2 பேரும் விளையாடுனது போதும், வந்து படுங்க. நான் அப்பையில இருந்து தூங்க போலாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். தம்பி தான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலான்னு சொல்லி என்னை விடவே மாட்டேங்கிறான். ஆதித்யா, சொன்னா கேட்கணும். லேட்டா படுத்தா நீ காலையில எந்திரிக்க மாட்ட. வந்து படு. அம்மா ப்ளீஸ்மா, இன்னும் ஒரு கேம் மட்டும் விளையாடுறமா. அதெல்லாம் முடியாது. தமிழ், தம்பியை கூப்பிட்டு வா. அப்ப நான் காலையில விளையாடுவேன். சரி,
காலையில தானே விளையாடலாம் வா. உனக்கு தனியா சொல்லணுமா? வந்து படு. இருமா வரேன். அம்மா சாயங்காலம் வந்ததுமே உன்கிட்ட இதை காமிக்கணும்னு நினைச்சேன். டியூஷன் போனதுனால மறந்துட்டேன். என்னோட ரிப்போர்ட் கார்டு. இதானே நீ என்கிட்ட முதல்ல காட்டியிருக்கணும். சூப்பர் தமிழ், எல்லாத்துலயும் 90% மேல எடுத்திருக்க. வெரி குட். என்னால அவளை அங்க தனியாலாம் அனுப்ப முடியாது. ஓரவ வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் என்னால டென்ஷனா இருக்க முடியாது. அம்மா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணப்பவே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்குமா ப்ராமிஸ் பண்ணீங்க? அப்போ சரின்னுட்டு இப்ப முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏதாவது சொல்லி உன்னை மோட்டிவேட் பண்ணி நல்ல மார்க் எடுக்க வைக்க தான் நான் அப்படி சொன்னேன். அம்மா ஆனா நான் உன் ப்ராமிஸ நம்புனம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க, நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும். நான் கண்டிப்பா தீம் பார்க்கு போகணும். தமிழ், இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீ இத பத்தி என்கிட்ட பேசவே கூடாது. நான் உன்னை அனுப்ப மாட்டேன். அவ்வளவுதான். பேசாம வந்து படு. ஏய் தமிழ், என்ன பண்ற? எதுக்கு பேக தூக்கி வீசுற? கோவப்படுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? வந்து படு. வா. ஏய் தமிழ், தமிழ், ஏன் பாரதி எப்ப பார்த்தாலும் உனக்கு போங்காட்டம் ஆடுறதே வேலையா போச்சு. புள்ள அவ்வளவு ஆசைப்படுறாள், டூருக்கு அனுப்பிச்சாதான் என்னவா? இப்ப பேசாம படுத்து தூங்க போறீங்களா இல்லையா? லட்சுமி, இவளுக்கு இதே வேலையா போச்சு. யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. நீ பாய போடு, படுப்போம். ஆதி, அது மார்னிங் போடுறது. இது மட்டும் இப்போ. பார்த்து பார்த்து. என்ன சத்தம் ஆதி? தெரியல மித்ரா. சரி நீ இரு, நான் பார்த்துட்டு வரேன். ஓகே தான். அலை வலிக்குது ரொம்ப. கொஞ்சம் தைலம் போட்டு விடுறியா? சரி இரு, இந்த போயிட்டு வந்துடுறேன். சரி.